والعصر إن الإنسان لفي خسر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, சொந்தங்களே, இன்றைய பெருநாள் தினம் ஒரு சிறப்புக்குரிய நாளாக அமைய வேண்டும் என்பதோடு இன்றைய தினத்தை இறைவன் எங்களுக்கு வணக்கத்துக்குரிய ஒரு தினமாக தந்திருக்கின்றான். எனவே இந்த தினத்திலே எங்களுடைய வணக்கங்கள் இறைவன் பொருந்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்திக்கின்றேன். அத்தோடு இந்த தினத்திலே ஈத் முபாரக் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லை நாம் பார்க்கின்றோம். உண்மையிலே குறிப்பிட்ட ஒரு வாசகம், ஒரு சொல்லு அனைவரிடத்திலும் குறிப்பிட்ட அந்த வணக்கத்துக்குரிய நாளில் பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் அது நபிகளாருடைய சொல்லாக மாத்திரமே இருக்க வேண்டும். அது அல்லாமல் ஒரு மனிதனுடைய சொல்லு நபிகளாருடைய சொல்லை போன்று வடிவம் எடுக்கும் என்று சொன்னால் அதை நாம் தவிர்க்க வேண்டும். அது பிதத்துடைய அமைப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தக்ரா சலாம் அலா மன் அரஃப்த வ மன் லம் தாரிஃப், அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி. அப்ப சலாம் சொல்வதை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வணக்கமாக இருக்கின்றது. அதைத்தான் நாம் பெருநாள் தினத்திலும் நாம் உட்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு சலாம் சொல்வதை தவிர்த்து விட்டு ஈத் முபாரக் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். எனவே அன்பான சகோதரர்களே, இது வணக்கத்துக்குரிய ஒரு நாள். எனவே இறைவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் எங்களுடைய வணக்கங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே நேரம் ஈத் முபாரக் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை தவிர்த்து நடப்பது ஒரு சிரமமான காரியம் என்பதிலே மாற்றுக்கருத்தில். ஏனென்று சொன்னால் அதிகமான மக்களால் அது பழக்கத்தில் இருக்கின்றது. இருந்தாலும் கூட சிரமத்தை நாம் பார்க்காமல் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் செயல்பட வேண்டியதுதான் ஒரு முஸ்லிமுடைய கடமை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கம் சிரமத்தால் தான் மூடப்பட்டுள்ளது என்று சொல்லி. அதே போன்று நரகத்தை பற்றி நபி அவர்கள் சொல்லும் போது ஹுஜிபத்தின் நாரு பிஸ்ஸஹவாத்தி, அதாவது மனோயிச்சையால் தான் நரகம் மூடப்பட்டுள்ளது என்று சொல்லி. எனவே மனோயிச்சையை மார்க்கமாக்காமல் மனோயிச்சையின் அடிப்படையிலே அனைவரும் சொல்கின்றார்கள், நாங்களும் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் மனோயிச்சையை முற்படுத்தாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை நாம் முற்படுத்தி குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஈத் முபாரக்கை தவிர்த்து சலாம் சொல்வதை நாம் பரப்பிக்கொள்வோம்.